இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்துகிற உங்களுக்கு ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிற்குண்டான பிறப்பின் செய்தியை உங்களுக்கு சொல்ல எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான முழு ஆசீர்வாதத்தையும் தேவன் இரண்டாவது ஆராதனைக்கு வந்துகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நிச்சயமாய் கொடுப்பாராக. கிறிஸ்து பிறந்ததுனால உண்டாகிற சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஃப்ரண்ட்ல இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா என்ன வரணும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வசதியா இருக்கும். மக்கள் எல்லாம் நீங்க அப்படி வரலன்னா அவங்க வெளியே முன்னாலே கொஞ்சம் உள்ள வந்தா நல்லா இருக்கும்ல எல்லாரும். இந்த பக்கமும் அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு வருவோம். இன்னும் நீங்க பார்த்தே வருவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்த இந்த நாளை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்து பிறந்த இந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. ஏனென்றால் அவன் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எந்த காரியத்தை வழிபடுகிறவனா இருந்தாலும் அவன் அவனையும் மறைந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்பதை அவன் எழுதித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை என்னவென்றால் அதுதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் கிறிஸ்து பிறந்தாரா என்பது கேள்விக்குறியா இருந்தாலும் கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. டிசம்பர் 25 பிறந்தார் என்பது கொஸ்டின் தான். அல்லேலூயா. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்பதற்கு நீங்களும் நானுமே சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தார் என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத, மாற்ற முடியாத, திருப்ப முடியாத பெரிய ஒரு சத்தியமா இருக்கிறது. நமக்காக நம்முடைய ஒரே பெற்றான குமாரனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த பிதாவாகிய தேவனுக்கு நல்லா எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு? எங்க ஏற்கனவே இருக்கிறார். அதனால எனக்கு எல்லாமே இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்களா? இதனால சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே. இன்றைக்கு நாம் தொடர்ந்து இந்த இயேசு பிறப்பின் நற்செய்தியை குறித்தான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தா, கிறிஸ்து பிறந்தா, கிறிஸ்து பிறந்தா, கிறிஸ்து பிறந்தா. மெய்யாகவே, 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 மெய்யாகவே கிறிஸ்து பிறந்தா. ஹல்லேலூயா. இதை மாற்ற முடியாது. இன்றைக்கு சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்துல ஏதாவது கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா பிரசவம் இப்போ வருஷம் வருஷம் பிரசவம் பண்றோம். சரி ஏதோ கிறிஸ்துமஸ் செய்தி ஒன்னு எடுத்து கொடுத்துருவோம். இல்ல, அந்த இடத்துல ஒரு வார்த்தையை நான் எப்பொழுதுமே கேட்பேன். அந்த வார்த்தையின் படிதான் வேத வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் நாளிலும் நாம தியானித்துக் கொள்ளுகிறோம். அதாவது ஒவ்வொரு இதுனா அதாவது பாத்தீங்கன்னா பல இங்க வந்ததுல இருந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து பண்ணுகிறேன். ஆனால் ஒரு கிறிஸ்துமஸுக்கு கொடுத்த அந்த செய்தியை இன்னொரு கிறிஸ்துமஸ் நான் கொடுத்தது இல்லை. அல்லேலூயா. வேறு வேறு திறவுகோள் வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த கிறிஸ்துமஸ்க்கு இந்த 2024ஆம் ஆண்டுடைய கிறிஸ்துமஸ்க்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்ன என்று நான் கேட்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு திறவுகோள் வசனம் எடுத்து வார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து ஒருவர் சீக்கிரமாய் சத்தமாய் வாசியுங்கள். ஆண்டவர் தாமே ஒரு அடையாளத்தை
கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அதுதான் இந்த வருஷத்திற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறவுகோல் வார்த்தை. அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த அடையாளம் எங்கே சொல்லப்பட்டது? அந்த அடையாளம் எங்கே காண்பிக்கப்பட்டது? திருப்புங்கள் புதிய ஏற்பாட்டிற்கு பக்கமாக லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்புவோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் தானே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார். அந்த அடையாளம் எங்கே காண்பிக்கப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறதாக சொல்லி அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தால் அந்த அடையாளம் என்னவென்றால் பிள்ளையை பெற்று துணிகளிலே சுற்றி முன்னணியிலே நடத்தியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா. அதாவது எஸ்ஐயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஐசையா தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்ட அந்த அடையாளம், அல்லேலூயா, இயேசு பிறக்கும் போது அந்த அடையாளம் மேய்ப்பர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. என்ன சொல்ல விரும்புகிறேன்? கவனியுங்கள். கிறிஸ்து பிறந்த நற்செய்தி வேகமாய் பரவி கொண்டிருக்கையில் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி ஒரு பக்கம் மேய்ப்பர்கள் மூலமாகவும், ஒரு பக்கம் சாஸ்திரிகள் மூலமாகவும், ஒரு பக்கம் ஜனங்கள் மூலமாகவும், பல யூத மக்கள் மூலமாகவும் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்படி பல பேர்கள் கடந்து சென்றாலும் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி முதலாவது யாருக்கு சொல்லப்பட்டது? கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை முதலாவது அறிந்த அந்த கூட்டம் யார்? அப்படி நம்ம ஒரு கேள்வி எழுப்பினால் நிச்சயமாக சொல்ல முடியும். கிறிஸ்து பிறந்த நற்செய்தி முதலாக அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு தான். அல்லேலூயா. அதற்கு பிறகுதான் சாஸ்திரிகள். அல்லேலூயா. அதுக்கு பிறகுதான் அரண்மனையே அந்த விஷயத்தை என்ன செய்தது? அறிந்து கொண்டது. அதாவது முதலாவது இந்த மேய்ப்பர்களுக்கு தான் கிறிஸ்து பிறந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை நாம் யோசிக்கலாம், நான் யோசித்தேன், ஏன் இந்த நற்செய்தியை, கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை முதலாவது ஆண்டவர் ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு தேவன் அறிவித்தார்? ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி சொல்லப்பட்டது? எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்களே, எத்தனையோ நபர் மேசியா வருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறார்களே, படித்த மேதைகள் இருக்கிறார்களே, அதற்கு சரித்திரத்தை, நியாயப்பிரமாணத்தை நன்றாக கற்று அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரையும் விட்டு ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது ஒரு செய்தியை கர்த்தர் அனுப்ப வேண்டும்? அல்லேலூயா. அப்படின்னு கேட்கும் போது கவனியுங்கள், இந்த மேய்ப்பர்கள் யூதர்களாலே முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த மேய்ப்பர்கள் யாரு? யூதர்களாக முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டவர்கள். அதுக்கு காரணம் என்ன? இந்த யூதர்கள் கிட்டத்தட்ட, அதாவது பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாண சட்டங்களை 613 சட்டங்களை நன்றாக படித்து அறிந்தவர்கள். அல்லேலூயா. 613 நியாயப்பிரமாண சட்டங்களை நன்றாக படித்து அறிந்தவர்கள். அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க என்ன பண்ணுவாங்க? வாழுவாங்க. ஆனால் இந்த மேய்ப்பர்களோ நியாயப்பிரமாண சட்டத்தின்படி எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? அது படிக்க மாட்டாங்க. எனக்கு இல்லை, என்ன இல்லை? படிப்பறிவு இல்லை. அந்த நியாயப்பிரமாண சட்டத்தின்படி இவங்க நடக்கவும் மாட்டாங்க. ஏன் நடக்க மாட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 விஷயத்த சொல்றேன், எழுதல வேண்டாம். அதாவது நியாயப்பிரமாண சட்டத்துல இருக்கிற காரணம் என்ன? சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆனா மேய்ப்பர்கள் அங்கதான் போய் என்ன பண்ணுவாங்க? மந்தையை மேய்ப்பாங்க. அதனால அவங்க போராட்டத்தெல்லாம் கை கழுவு தண்ணி என்ன பண்ணாது? இருக்காது. 2வது, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒரு நாளைக்கு 2 முறை என்ன செய்யணும்? குளிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை. இவங்க மேய்ப்பர்கள் போராட்டத்தெல்லாம் என்ன முடியாது? குளிக்க முடியாது. அடுத்து, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி செத்த ஒரு சடலத்தை என்ன பண்ணக்கூடாது? அது மிருகத்தின் சடலமா இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. தொட்டா அது என்னது? தீட்டு. இவங்க மேய்ப்பர்களா இருந்தபடினால ஆடுகள் மறித்து போகும், மிருகங்கள் மறித்து போகும். அதே ஆடுகளை தப்பு வைப்பதற்காக இவர்களே மிருகத்தை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரும். அப்ப அந்த செத்து போன அந்த சடலத்தை என்ன பண்ணுவாங்க?
தொட்டுதான் ஆகணும். அதனால இவங்க முழுவதுமாக நியாயப்பிரமாண சட்டத்தை எல்லாம் இவங்க என்ன பண்ணல, இவங்க படிக்கவும் இல்லை, அதை அறிந்து கொள்ளவும் இல்லை. அதனால இந்த நியாயப்பிரமாண சட்டத்தை இவங்களை அறிந்து கொள்ளாதனால யூத மக்கள் முழுவதுமாக இவர்களை புறக்கணித்தார்கள். யூத மக்கள் முழுவதுமாக இவர்களை அருவருத்தார்கள். யூத மக்களுக்கு மேய்ப்பர்கள் என்று சொன்னாலே தீண்டத்தகாதவர்கள் போல, அதாவது இவங்க எல்லாம் யாரு, தீண்டானவர்களை போல அவங்க எண்ணுவாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மேய்ப்பர்களை ஆலயத்துக்கு கூட அவங்க கொண்டு போய் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ண முடியாது, ஆலயத்துக்கு கூட உள்ள யூதர்கள் தான் போவாங்க, யூதர்கள் போக முடியாது. அதை பாத்தீங்கன்னா யூதர்கள், அதுக்கு பிறகு வேதபாரர்கள், அதுக்கு பிறகு ஆசாரியர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாண இந்த 613 சட்டத்திட்டங்களை நல்லா என்ன பண்ணாங்க, படிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த மேய்ப்பர்கள் சொன்னாலே இவங்க யாரு, தீண்டத்தகாதவங்க, அருவருக்கப்படத்தக்கவங்க, இவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாம் புறக்கணிக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க எல்லாரும் இந்த மேய்ப்பர்களை என்ன பண்ணாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனா எந்த மேய்ப்பர்களை இந்த நியாயப்பிரமாணமும் யூத மக்களும் வேதப்பாரர்களும் பரிசேயரும் சதிசேயரும் எந்த மேய்ப்பர்களை புறக்கணித்தார்களோ அந்த மேய்ப்பர்கள் வசமாகத்தான் பரலோகம் இயேசுவை ஒப்பு கொடுத்தது. ஆகவே இன்றைக்கு உலகமோ சமுதாயமோ உறவினர்களோ உங்களை ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு காரியத்திலே ஒரு இடத்திலே உங்களை தள்ளி இருக்கலாம். ஆனால் இயேசுவோ, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இயேசுவோ, புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே உங்களை விட்டு விடாமல் எந்த இடத்துல நீங்க புறக்கணிக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல உங்களை அங்கீகரித்து அவர்களுக்கு முன்பாக உங்களை கனப்படுத்த தேவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இவர்களுக்கு தானவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், வேதபாரர்களுக்கு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா, சதிசேயர்களுக்கு அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி எங்க வந்திருக்கார் தெரியுமா? அந்த மேய்ப்பர்கள் கிட்டத்தெல்லாம் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட மேய்ப்பர்கள் வசமாகத்தான் இந்த பரலோகம் இயேசுவை ஒப்பு கொடுத்தது. அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது, இவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கும்போது, இவர்கள் தள்ளப்பட்டவர்களா இருக்கும்போது, இவர்கள் அருவருக்கத்தக்கவர்களாக இருக்கும்போது, இவர்களுக்கு ஏன் இந்த இயேசு பிறந்த நற்செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது? அல்லேலூயா. அதான் நம்ம இன்னைக்கு போறோம், பார்க்கலாமா? அதுக்கு என்ன அடையாளம், இவங்களுக்கு என்ன அடையாளம் சொல்றாங்க? அது ஒண்ணு வாசிங்க, 11-12 சீக்கிரம். ரெண்டாவது நாம லூக்கா 2 தான் இருப்போம், சரிங்களா? மத்தேயுக்கெல்லாம் போக மாட்டோம், பயப்படாதீங்க, அடுத்த வருஷம் தான் போறோம், சரிங்களா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலே கடத்தியிருக்க காண்பீர்கள். இவங்களுக்கு ஒரு சொல்றாங்க தூதர்கள். என்ன அடையாளம்? பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். இவங்க உடனே கொஸ்டின் கேட்கல, ஐயோ தூதனே முன்னணினா என்னது, முன்னணினா என்னது அப்படின்ற கொஸ்டின் என்ன பண்ணல, இவங்க கேட்கவே இல்லை. சொன்ன உடனே கிளம்புறாங்க. எங்க பிள்ளையை பார்க்கறதுக்கு என்ன பண்றாங்க, கிளம்புறாங்க. அப்ப கவனிங்க, பிள்ளை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தப்பட்டது. பிள்ளை துணிகளிலே சுற்றி அருவருக்கப்பட்டவர்களாக இருந்த அந்த மேய்ப்பர்கள் வசமாகத்தான் பரலோகம் இயேசுவை ஒப்பு கொடுத்தது. ஆனா இந்த மேய்ப்பர்கள் போய் அந்த இயேசுவை பார்க்கும் போது அந்த இயேசுவை, அந்த பிள்ளையை முன்னணியில என்ன பண்ணாங்க, துணியை சுற்றி முன்னணியில கடத்தி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ பரலோகம் மேய்ப்பர்களிடத்திலே இயேசுவை ஒப்புக்கு சித்தமா இருந்தது. ஆனால் ஏன் இந்த முன்னணியில போட வேண்டும், ஏன் இந்த முன்னணிக்கு இயேசு வர வேண்டும்? அல்லேலூயா. அவர் யூதருக்கு ராஜா அல்லவா, அவர் உன்னதமான தேவன் அல்லவா, அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வாதிகாரம் படைத்த தேவன் அல்லவா, எல்லா நாமத்தை விட மேலான நாமத்தை உடையவர் அல்லவா. அவர் ஏன் மாட்டு தொழுவத்துல கூட இல்ல, அந்த முன்னணியிலே அவர் இருப்பதற்கான காரணம் இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய செய்தியின் தலைப்பு இயேசு பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? ஏன் அதை மாற்றவர்கள் என்ன பண்ணிருக்கலாம், வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஏன் அதை முன்னணியில போட்டாங்க? ஏன் மரியாதை கூட மனிதன் என்ன பண்ணிருக்காங்க, ஏன் பிறந்த பிள்ளைங்க வச்சிருப்பாங்க? சொல்லுங்க, கொஞ்சம் பேசலாமா? எல்லாரும் மனிதன் என்ன பண்ணுவாங்க, வச்சிருப்பாங்க. ஏன் அந்த முன்னணியில பிள்ளைய துணியில சுத்தி முன்னணியில, அதாவது துணியை விரிச்சு போடுவாங்கன்னா துணியை சுத்தி போடுவாங்க. பிள்ளை பத்தி மகராசினா தெரியும். பிள்ளைங்களுக்கு துணி என்ன பண்ணுவாங்க, விரிச்சு பிள்ளைங்க நல்லா மெத்து மெத்து சொல்லி என்ன பண்ணுவாங்க. ஆனா மரியாதை பிள்ளையை துணிகளிலே
சுற்றி முன்னணியில கிளப்பினாங்க. அல்லேலூயா. இதுக்கான காரணம் என்ன? இந்த 3 காரணத்தை நீங்க நம்ம தியானிக்க பார்க்கலாமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? நம்பர் 1 எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் அங்கே தான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். தோழிகள், இந்த மேய்ப்பர்கள் பெத்லகேமின் மேய்ப்பர்கள். இவங்களாம் யாரு? பெத்லகேமின் மேய்ப்பர்கள். எல்லா நாட்டின் மேய்ப்பர்களை விட பெத்லகேமின் மேய்ப்பர்கள் தான் மிகவும் உயர்ந்தவர்களாக காணப்பட்டாங்க. ஏனென்றால் பெத்லகேம்ல தான் கோதுமை அதிகமாக விளைந்தது. பெத்லகேம் என்கிற ஒரு கிராமம், அதாவது அப்பத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு கிராமம். ஏனென்றால் அது பேர் என்னது? பெத்லகேம். அது தேவனுடைய வீடு, ஜீவ அப்போ இருக்கிற இடம் என்னது? பெத்லகேம் தான். அதாவது இந்த மேய்ப்பர்கள் பெத்லகேமின் மேய்ப்பர்கள். இவங்க எங்க இருந்தாங்கன்னா பெத்லகேம்ல இருந்தாங்க. இவங்க பெத்லகேம்ல இருந்தபடினால எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வித்தியாசம் தான் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? எவ்வளவு இருந்துச்சு? ஆலயம் எங்க இருக்கு? ஆலயம் எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. ஆலயம் எங்க இருக்குது? எருசலேம்ல. பெத்லகேம்ல இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இப்ப அந்த பெத்லகேம்ல தான் இயேசு என்ன பண்ணிருக்காரு? பிறந்திருக்கிறார். இப்போ கவனிங்க, இந்த பெத்லகேமுக்கும் எருசலேமுக்கும் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல தான் என்ன பண்ணுது? இருக்கிறது. இந்த மேய்ப்பர்கள்லாம் யாரு? பெத்லகேமுடைய மேய்ப்பர்கள். அதாவது காரியத்துல அவங்க செய்யற வேலை நல்லா, அவங்களுடைய வேலைகள் நல்லா தெரிந்த நபர்கள் இவங்க. சரிங்களா? இப்போ இவங்க ராத்திரியில மந்தையை காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் இவங்க ராத்திரியில மந்தையை காத்து கொண்டிருக்கணும்? அல்லேலூயா. ஒருவேளை மிருகங்கள் இவங்களுடைய ஆடுகளை கொன்று போட்டு விடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல காத்து கொண்டிருந்தார்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இல்ல வேணாம், அப்படி யோசிக்கணும்னா இவங்க என்ன பண்ணிருக்கலாம்? மிருகங்கள் இவங்க ஆடுகளை அடிச்சிருந்தா இவங்களுடைய ஆடுகளை மந்தைய உள்ள வச்சு பூட்டி என்ன பண்ணிடுவாங்க? போட்டு கூட என்ன பண்ணிருக்கா? இவங்க போய் தூங்கி இருக்கலாம். அப்ப கவனிங்க, அவங்க அதையும் பண்ணாம ராத்திரியில வயல்வெளியிலே தங்கி தூங்காம ராத்திரியிலே வயல்வெளியிலே தங்கி இவங்க தங்கள் மந்தையை என்ன பண்ணாங்கன்னா காத்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இந்த மேய்ப்பர்கள் யூதருக்கு அருவருப்பானவர்கள். இந்த மேய்ப்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் மேய்ப்பர் என்ன பண்ண மாட்டாங்க? சர்ச்சுக்குள்ள விட மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை அருவருப்பா பார்ப்பாங்க, இவங்களை தேவரை நினைப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த யூதர்கள் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த மேய்ப்பருடைய உதவி இல்லாம இவங்க ஆலயத்துக்கு போக முடியாது. ஏன் தெரியுமா? இவங்க ஆலயத்துக்கு போனா பலி செலுத்தணும். பலிக்கு யார் கொடுப்பா? ஆடு. மேய்ப்பர் தான் கொடுக்கணும். ஆமே. அப்ப மேய்ப்பரை சர்ச்சுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்களாம்? விட மாட்டாங்களாம். ஆனா மேய்ப்பர் கிட்ட இருந்து ஆடு என்ன பண்ணுவாங்களாம்? வாங்கிட்டு போவாங்க. இப்போ இந்த மேய்ப்பர்கள் மேய்ப்பர்கள் மந்தையில என்ன பண்றாங்க? அவங்க வயல்களில் தங்கி கொண்டுக்கிறாங்க. இப்ப எதுக்கு இவங்க தங்கி கொண்டுக்கிறாங்கன்னா, இந்த யூதர்கள், ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் ஆலயத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது இவங்க பலி செலுத்துறது இவங்களுக்கு ஒரு ஆடு கண்டிப்பா தேவை. அந்த ஆடு என்ன ஆடா இருக்கணும்னா முதற் கனியாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? முதற் கனியாக இருக்கும். முதற் கனியை தான் யூதர்கள் அதிகமாக என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. ஏன்னா இவங்க செய்த பாவத்துக்கு குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி, அதே இந்த பலிகள்லாம் செலுத்துறதுக்கு என்ன வேணும்? வெறும் ஆடு கூடாது. என்ன ஆடு வேணும்? முதற் கனி. அந்த ஃபர்ஸ்ட் போடுதுல ஆடு குட்டி, ஃபர்ஸ்ட் குட்டி, அது அவங்களுக்கு என்ன பண்ணும்? வேணும். அதனால இவங்க என்ன செஞ்சாங்க? மேய்ப்பர்கள் யூதர்களோ உள்ள ஆலயத்துக்கு போறவங்களோ முதற் கனியை கேட்பாங்களேன்றதுக்காக இவங்க மேய்ப்பர்கள் தூங்காம வயல்வெளியில தங்கி, அதாவது இந்த ஆடுகள் பொழியும் போது, அதாவது குட்டிகளை போடும் போது அந்த முதல் குட்டி எதுன்னு பாக்குறதுக்காக உட்காந்துருந்தாங்க. வருவதா நான் சொல்றது? அல்லேலூயா. சரி, ஓகே. குட்டியை போனா அது பாட்டு குட்டி போடு, இவங்க தூங்க காலம்னு பாத்துக்கிட்டீங்க. அதே உங்களுக்கு நான் விளக்குறேன். ஒரு ஆடு குட்டி போடுச்சுன்னா மேக்ஸிமம் 2 குட்டி 3 குட்டி போடும். கரெக்டா? சொல்லுங்க. ஒரு ஆடு குட்டி போடுச்சுன்னா மேக்ஸிமம் குறைந்தபட்சம் 2 இல்லைன்னா 3 போடும். இப்ப 2ஓ 3ஓ போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க போய் தூங்கிட்டாங்க. இப்ப காலைல வராங்க, பார்த்து எது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியல. இப்ப மாதிரி கேமரா எல்லாம் அப்ப இல்ல. சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு.
சரிங்களா? அதனால இவங்க என்ன பண்ணாங்க, முதல் ஆடு எதுன்னு பாக்குறதுக்காக இவங்க தூங்காம என்ன பண்ணாங்க, காத்துக்கொண்டு. இப்ப விஷயம் புரியுது உங்களுக்கு? தூங்காம என்ன பண்ணாங்க, காத்துக்கொண்டு. முதல்ல ஒரு ஆடு குட்டியை போடுறது பாருங்க, ஒரு குட்டி. அந்த குட்டியை டக்குன்னு பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு சகப்பு கலர் நூல் எடுத்து அது கழுத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டுட்டு மறுநாள் காலையில சொல்லுவாங்க, இதுதான் முதல் கனி, இதை நீங்கள் ஆலயத்துக்கு எடுத்து கொண்டு போய் பலி செலுத்துங்கள் அப்படின்னு சொல்லி உள்ள சர்ச்சுக்குள்ள போற யூதரோ வேலைப்பாளரோ யாரு கேட்கறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இதான் விஷயம். இப்ப நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, இவங்க எதுக்காக காத்து கொண்டு இருந்தாங்க? முதல் ஆடு வருவான், முதல் ஆடை அடையாளம் கண்டுபிடலாம். ஏன்னா இது 2 போடும் 3 போடும். முதல்ல போடுறது எதுன்னு என்ன பண்ணாது தெரியாதுல்ல. அதனால முதல் கனி என்ன பண்ணலாம், அடையாளம் கண்டு கொள்றதுக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அந்த வேலையிலே 9ஆம் வசனம், அவ்வேளையிலே இருக்கா இவங்க எதுக்கு உட்காந்துறாங்க? இப்போ எதுக்கு காத்து கொடுக்குறாங்க? முதல் குட்டிக்கு, முதல் ஆட்டுக்கு. அல்லேலூயா! முதல் ஆட்டுக்கு என்ன பண்றாங்க, காத்து கொண்டுறாங்க. அவ்வேளையிலே பாத்தீங்க, கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அல்லேலூயா! தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா! நீ 15 ஆடு போடுற முதல் குட்டி எதுன்னு அடையாளம் கண்டு கொள்றதுக்காக உட்காந்துக்கிற. இந்த ஆட்டை நீ கண்டுபிடிச்சு இந்த ஆட்டை ஒரு ஆசாரங்கிட்ட கொடுத்தா இந்த ஆட்டை அவன் போய் பலி செலுத்தி அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் பாரு. அந்த விடுதலை தற்காலிகமான விடுதலை. நீ அங்க போ, அங்க உனக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியானவர் வந்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவரை நீ அடையாளம் கண்டு கொள்வதற்காக நீ அங்கே செல்வி என்று தேவதூதன் மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவித்தார். எதிர்மே நான் சொல்றது வருது. அல்லேலூயா! அல்லேலூயா! ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது பிள்ளை முன்னணியில கிடத்திருக்கிறது நோக்கம். முதலாவது நோக்கம் தற்காலிகமான விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலையை உனக்கு. தற்காலிகமான விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலையை உனக்கு தர. அல்லேலூயா! இன்றைக்கு கிறிஸ்துமஸ், உலகமே இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறது, நாமும் சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் இன்று மாலை அநேகர் பார்த்தீங்கன்னா அநேகருடைய குடும்பத்திலே இருப்பதில்லை. நாளைய தினத்திலே அந்த சந்தோஷம் இருப்பதில்லை. அடுத்த வாரத்திலே அந்த சந்தோஷம் இருப்பதில்லை. இந்த மாதம் இருக்கிற அந்த சந்தோஷம் அடுத்த மாதம் இருப்பதில்லை. ஏனென்றால் இது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம், நிரந்தரம் இல்லாத ஒரு சமாதானம், நிரந்தரம் இல்லாத ஒரு விடுதலை. கர்த்தர் சொல்கிறார், இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே தேவ சமூகத்துக்கு அவரை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இயேசு அதன் இரட்சகர் முன்னணியிலே கிடக்கப்பட்டது எதற்காக? உனக்கு ஒரு தற்காலிகமான விடுதலையை கொடுத்து அல்ல, உனக்கு ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், சுக வாழ்வு, ஆரோக்கியத்தை கொடுத்து உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய உயர்வை நிரந்தரமாக்குவதற்காக இயேசு முன்னணிக்கு வந்தார். முன்னணியில் வந்ததன் நோக்கம் என்ன? உன்னுடைய விடுதலையை நிரந்தரமாக உங்க சந்தோஷம் நிரந்தரமாக, சமாதானம் நிரந்தரமாக, விடுதலை நிரந்தரமாக, ஆசீர்வாதம் நிரந்தரமாக. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் அப்பா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கிறிஸ்துமஸ். நான் சொல்லட்டுமா, முன்னணியில கிடக்கப்பட்ட இயேசுவை அறிந்த எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் அல்ல, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ். 365 நாளும் கிறிஸ்துமஸ். 365 நாள் அவங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் இருக்கும், நிரந்தரமான சமாதானம் இருக்கும். ஏன் இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம்? இன்னைக்கு புது துணி போட்டுக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு எங்க வீட்டுல பிரியாணி செய்வாங்க, நானு சந்தோஷம். ஈவினிங் வரைக்கும் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிடுறேன், பிச்சு விடுவார் பிச்சு. பார்ட்டிக்கு டியூட்டியை கேன்சல் பண்ணி நீ போனா சத்தம் ஒண்ணு பார்த்து பார்த்தா
கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லக்கூடாதா? நல்ல செய்தி தான் சொல்றேன். நான் சொல்றது அப்படிதான் இருக்கும். அதுக்கு நான் என்ன செய்யறது? அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துமஸை கவனிங்க, பிரியாணி சாப்பிடுறதுனாலயோ, புது துணிகளை அணிந்து கொள்வதனாலயோ, ஸ்டார் தொங்க விடுகிறதுனாலயோ, அல்லேலூயா, ஆமென், கேக்க கட் பண்ணி சாப்பிடுறதுனாலயோ, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுனாலயோ, இன்னைக்கு ஆராதனைக்கு நிறைய பேர் சீக்கிரம் 3வது ஆராதனைக்கு வரவங்க பஸ்ஸுக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கேயோ போங்க. அல்லேலூயா, ஆமென். அப்ப என்ன விஷயம் கவனிங்க, யாரோ ஒரு வீட்டுக்கு போறதுனாலயோ, வெளியே போறதுனாலயோ, சுத்தி பார்க்கறதுனாலயோ இன்னைக்கு உனக்கு விடுதலை அல்ல. அந்த விடுதலை எல்லாம் ஒரு தற்காலிகமான விடுதலை. உன் விடுதலையை நிரந்தரமாக்குவதற்காக ஏற்று முன்னணியில வந்து கிடந்தார். அல்லேலூயா, யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அந்த சத்தியம் கிறிஸ்து என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா, அது ஒரு விடுதலை. எப்படிப்பட்ட விடுதலை? நிரந்தரமான விடுதலைங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த ஒளி. இன்னைக்கு அநியாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அக்கிரமத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், சோகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், அல்லேலூயா, அக்கிரமத்தின் காரியத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை, இன்றைக்கு அவனுடைய பாவத்தை தடுத்தவனை நல்ல மனுஷனாக மாற்றுவதற்கு அரசாங்கம் இன்றைக்கு நிறைய விதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆனால் அரசாங்கம் எடுக்கிற எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு மனுஷனும் திருந்தினதாக சரித்திரமே இல்லை. அல்லேலூயா, இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் குடிக்கிறான், அவனை குடியை விட்டு அவனை திருந்ததுக்காக எங்க என்ன பண்றாங்க? கூட்டு போறாங்க. அல்லேலூயா, நான் சொல்லட்டுமா, கூட்டு போவாங்க. ஒரு வாரம் குடிக்காம இருக்காங்க, ஒரு வாரம் குடிக்காம, ஒரு மாசம் குடிக்காம இருப்பான், திருப்பி பழையபடிக்கு என்ன பண்ணுவோம்? ஏன் தெரியுமா? உலகம் கொடுக்கிறது தற்காலிகமான விடுதலை, முன்னணியில கடத்தப்பட்ட இயேசு கொடுக்கிறது நிரந்தரமான விடுதலை. அடுத்த நிமிஷமே அவன் யோசிப்பான், ஐயோ இனி இந்த பாவத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த குடிக்குரிய அந்த பாட்டில்களை, அப்படிப்பட்ட பொருட்களை எடுத்து தலையில சுத்தி உடம்பா அந்த வாசனைகளை பத்தி நமக்கு புரியாது. ஒரு காலத்துல குடிக்கு அடிமையா இருந்தவன் கவனிக்க, இன்னைக்கு குடிக்காரங்க பக்கத்துல போனா கூட அவனுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கும். அதான் கிறிஸ்து உனக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இருக்கிற உன் வாழ்க்கை எப்பொழுது பரிசுத்தமான காரியத்துல இருக்கிறது? தற்காலிகமாகவா? இல்லை, உனக்கு ஒரு நிரந்தரமான விடுதலை கொடுப்பதற்கு இயேசு, அல்லேலூயா, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்கு இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, நிரந்தரமான சமாதானத்தை கொடுப்பதற்கு இயேசு இன்றைக்கு பிறந்திருக்கிறார். என்ன சொல்றது? புரிந்தவங்க அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிறவர் பெரிய. உலகத்துல இருக்கிற பாவம் எவ்வளவு பெரியது, உலகத்துல இருக்கிற அக்கிரமங்கள் எவ்வளவு பெரியது, உலகத்துல இருக்கிற அநியாயங்கள் எவ்வளவு பெரியது. இதை நான் எப்படி விடுதலை ஆக முடியும்? இதை நான் கொஞ்ச நாள் விடுதலை ஆகிறேன், திருப்பி நான் அதுல உழந்துறேன், கொஞ்ச நாள் குடிய விடுறேன், திருப்பி நான் உழந்துறேன், கொஞ்ச நாள் சினிமா பாக்குறத விடுறேன், திருப்பி நான் உழுந்துடுறேன். அல்லேலூயா, கொஞ்ச நாள் பொடியை விடுறேன், திருப்பி நான் அதுல உழந்துடுறேன், கொஞ்ச நாள் கெட்ட வார்த்தை பேசுறேன், திருப்பி நான் அதுல உழந்துடுறேன். அல்லேலூயா, தற்காலிகமான விடுதலை அல்ல, நிரந்தரமான விடுதலை கொடுப்பதற்காக இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே கர்த்தர் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஒரு நிரந்தரமான விடுதலையோட கூட நீங்க 2025ஆம் ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த வருஷம் கவனி, இந்த வருஷம் நிறைய நாள்ல நீங்க விழுந்தீங்கன்னு சொல்லி 12 மாசத்துக்கு 12 முறை கூட போந்துருக்கலாம். நீங்க சில ஆட்கள் 12 மாசத்துக்கு 24 முறை விழுந்து, 12 மாசத்துக்கு ஏன்னா தினமும் உழுது, 360 நாள் உழுது. ஒவ்வொரு நாளும் கத்த தூக்குற, திருப்பி என்ன பண்ணுது? பதக்கு என்ன பண்ணுது? கீழே உழுது. நான் சொன்னா இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு நீ அநேக நாட்களில விழுந்திருக்கலாம். ஆனா 2025ஆம் ஆண்டு நீ விழக்கூடாது. நீ எழுந்து நிற்கணும். நீ எழுந்து நிற்கிற விடுதலையை, நீ ஆசீர்வாதமாய் வாழக்கூடிய விடுதலையை, நீ பரிசுத்தமாக வாழக்கூடிய விடுதலையை, நீ சமாதானமாய் வாழக்கூடிய விடுதலையை, மற்றவங்களுக்கு சாட்சியாய் இருக்கக்கூடிய விடுதலையை அல்லேலூயா, அதற்காக தான் இயேசு முன்னணியில வந்தார். இயேசு முன்னாடி எதுக்காக போவாங்க? அவங்க இடம் இல்லை அவருக்கு. அவர் ராஜா, அவர் வேற ராஜா, யூதனுக்கு ராஜா. அவர் யூதனுக்கு ராஜா மாத்திரம், ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங், லார்ட் ஆஃப் லார்ட். அல்லேலூயா, அவர் நினைச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. என்ன சொல்றது? அவர் நினைச்சா பைசா ஓட்டலே நம்ம பண்ணலாம், போயிட்டு அங்கே கூட பறந்துருக்கணும்.
அல்லேலூயா. என்ன சொல்றது? ஆமெனா இல்லையா? முன்னணியில கடத்திருக்கிறாங்கப்பா. அவ்வளோ பெரிய ராஜாவை, அவ்வளோ பெரிய தேவனை, வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிற, அண்ட சராசரங்களை உருவாக்கி இருக்கிற, உருவாக்கி இருக்கிற, மேனி எப்படி இருக்குமா? சிவப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அவர் தலை வந்து எப்படி இருக்கு? தங்க நிறத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அவருடைய பாதங்கள் சூரியனை போல பிரகாசிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு அளவுள்ள தெய்வத்தை முன்னணியில கெடுத்துக்கிறாங்கப்பா. எதுக்கு தெரியுமா? நீ உன் விடுதலை வாழ்க்கையில தற்காலிகமா இருக்க கூடாது. நீ ஒரு நிரந்தரமான விடுதலை, நிரந்தரமான விடுதலை அனுபவிக்கணும். உலகத்துல இருக்கிற பாவங்கள் எவ்வளவு பெரிதா இருக்கலாம். யோவான் சொல்றான், உலகத்துல இருக்கிறது பாருங்க, எனக்குள்ள இருக்கிறவர் அந்த பாவத்தோட இயேசு தெரியும், அந்த அத்திருமத்தோட இயேசு ரசிச்சு ருசிச்சு அப்படி உட்காந்து ஒரு இடத்துல ஒன்னையா மறந்து உட்காந்து சர்ச்சை கூட மறந்துடுற, ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தாத மறந்துடுற, ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணிச்சல அதை மறந்துடுற, அதை மறந்து உட்காந்துக்கிற பத்தியா? அதை எல்லாத்த விட உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உனக்கு ஜீவனை கொடுத்தாருல, அதெல்லாம் மறந்துட்டு. உன்னை வாழ வச்சாருல, அதெல்லாம் மறந்துட்டு. எல்லாரும் உன்னை கைவிடும் போது அவர் மட்டும் கை நீக்கினே அந்த உனக்கு பக்கத்துல கை விட்டாங்க. எல்லாரும் கை விட்டாங்களா? இல்ல, எல்லாம் டோட்டலா எல்லாம் கை விட்டாங்க. ஒரு கை மட்டும் உங்க நீட்டிட்டே இருந்துச்சு. என்ன சொல்றது? இந்த கை தான் முன்னணியில கிடக்கப்பட்டது. விடுதலை நிரந்தரமான சந்தோஷத்தை நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நிரந்தரமான யாத்திராமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும். வேற டைம் என்னாத எனக்கு ஒழுங்கமா செயல்படுது. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாத்திரா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 13:2 சீக்கிரம். இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதனிலோ மிருக ஜீவன்களிலோ கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தோ எனக்கு பரிசுத்தப்படுத்து, என்னுடையது. இந்த விஷயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா, யூத மக்களுக்கு நல்லா, வேதப்பாரர்களுக்கு நல்லா, ஆசிரியர்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதனால அந்த முதற்கனி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதற்கனி ரொம்ப, அந்த முதற்கனியை கண்டுபிடிக்கிறதா இவங்க ராத்திரில உட்காந்து என்ன பண்றாங்க? காத்து கொண்டிருக்கிறாங்க. காத்திருக்கிறாரு, எப்ப இங்க காத்திருக்காரு, இது உனக்கு நிரந்தரம் இல்லாத ஒரு விடுதலை கொடுக்கிற ஒரு முதற்கனி, நான் உனக்கு ஒரு அடையாளம் காட்டுறேன், அதுதான் உனக்கு நிரந்தரமான விடுதலை கொடுக்கிற முதற்கனி. சொல்லுவோம், கரங்களை அசைத்து அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 19:20 எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு தெரியும், ஆனால் வாசிப்போம். 1 பேதுரு 19:20 வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்த நீங்களும் நானும் தாயின் கருவில உருவாகும் முன்னே உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்று அதே மாதிரி அந்த இடத்துல முன்னணியிலே கிடக்கப்பட்டார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வரமாட்டீங்களா? அல்லேலூயா. குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவமேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். என்ன? நீ ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை, அல்லேலூயா, ஆட்டையோ மாட்டையோ கழுதையோ ஒரு புறாவையோ நீ இந்த இடத்துல வெளிப்படுத்தினால் அது உனக்கு தற்காலிகமான விடுதலையை கொடுக்கும். அல்லேலூயா. ஆனா உனக்கு நிரந்தரமான விடுதலையை கொடுப்பதற்காக தேவகுமாரன் கடைசி நாட்களிலே அவர் நமக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நிரந்தரம். சகேவி நினைச்சா அவரை பார்த்தா போதும், அவரை பார்த்தா போதும். அவர் சொன்னார், எப்ப பார்த்துட்டு போறது நான் வரல, நான் நிரந்தரமா உங்களுக்கு நம்ம இருக்க நம்ம வீட்டுக்கு வரலாம். அவர் நினைச்சா பார்த்துட்டு அதுக்கு ஒரு கவலைப்படுறீங்களா? எப்ப போடுங்க படி இப்பதான் எப்பா ரைட்லாம்
அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றது? பையன் வீட்டுக்கு பெரிய பையன் வீட்டுக்கு வரான், வேலைக்காரட்ட கேட்கறாங்க, எப்பா என்னப்பா ஒரே மாதிரி ஒரே இதுவா இருக்குது, என்ன விஷயம்? இல்ல உங்க சகோதரன் வந்திருக்காரு, அதனால உங்க அப்பா இந்த இதெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, கேட்க பண்ணிருக்காரு. உள்ளே போல மனுஷன் வெளியே என்ன பண்ணுச்சு, வெளியே நிக்க அவங்க அப்பா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வீடு வராரு, வந்து எப்பா வெளியே நிக்கிறவா உள்ள வாங்க. அவன் சொல்றான் 29வது படி என்ன ஆச்சு, என்ன ஆஃப் பண்ணிருச்சுல, அப்புறம் என்ன அதையும் ஆஃப் பண்ணுமா? ஐயோ ஏறுது என்னை ஆஃப் பண்ணிட்டா. 29 படிமா நம்ம வேலை நம்ம பார்க்கலாம். அவன் தகப்பனுக்கு பிரதித்திரமாக இதோ இதோ காலமாய் இத்தனை வருஷ காலமா ஊழியம் செய்தான் ஊழியம் செய்து உன்னுடைய கற்பனையை மீறாதிருந்தோம். ஒரு காலம் உன் கற்பனையை நான் மீறாதிருந்தோம். என் சிநேகிதனோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நோக்கமெல்லாம் சந்தோஷமா இருக்குது. என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு காலம் ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு நாம இல்லை. அவன் நோக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி தான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட என்ன பண்ணல எனக்கு நீ கொடுக்கல. அவன் வந்தோடனே என்ன பண்ற? அப்ப அப்பா சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டிக்காக நீ கேக்குற, நான் உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்து உன்னை தற்காலிகமா சந்தோஷமா இருக்கிறது நான் விரும்பல. அடுத்த வருஷம் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடைய, என்னுடையதெல்லாம் எனக்குரியதெல்லாம் உனக்குரியது. நிரந்தரமான விடுதலையை, நிரந்தரமான சமாதானத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இயேசு முன்னணிக்கு வந்தார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. சங்கீதத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. கர்த்தரை நம்பினவர்களை தேவன் ஒரு நாளும் விடுதலை ஆக்காமல் இருக்க மாட்டார், அவர்களை தேவன் விடுவிப்பார். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் உங்களை விடுதலை ஆக்கிறார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எபிரேயர் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, சில இந்த விடுதலை என்ன பண்ணா புறக்கணித்து வாதிக்கப்பட்டார்கள். சிலர் என்ன பண்ணாங்களா, இந்த விடுதலையை புறக்கணித்து வாதிக்கப்பட்டாங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கவனிங்கள், கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் அதை புறக்கணிப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது வாதிக்கப்படும். அல்லேலூயா. 2024 நீ வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமாவா? அவருக்கு தெரியும். பண்ண அநியாயம் எல்லாம் சொல்லுங்க தெரியும். அதனால கர்த்தர் நிறுத்து, எதை ஆட்டத்தை நிறுத்து. இத வீட்டுல எடுத்துக்கலாமே. அல்லேலூயா. ஆமென். எடுத்து மாட்டார் இல்ல, இதுதான் எடுத்து வந்தாரு. அல்லேலூயா. ஆமென். நீ பாட்டு ஆட்ட போட்டே நான் பார்த்துட்டே இருப்பேனா? கர்த்தர் சொல்ல 2024 நான் உன்னை விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கேன், நான் உனக்கு நிரந்தரமான விடுதலை கொடுக்க ஆயத்தமா இருக்கேன். ஆனா நீ அதை புறக்கணிச்சா, நான் சொல்லலங்க, நீங்க இப்ப கூட எடுத்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவீர்கள். போட்டிருக்காங்க, எடுத்துறீங்களா? February 11:35 இன்னும் திருப்பாம உட்காந்துறது என்ன இருக்கா பார்த்துட்டு. அல்லேலூயா. புறக்கணிச்சனால என்ன ஆனாங்களா? பாதிக்கப்பட்டார். கர்த்தர் எச்சரிப்பாய் இந்த காலை வேளையில பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நிலைமையில கர்த்தருடைய சுகத்தோடு வைத்திருக்கிறார். அப்ப நமக்கு ஒரு 4 பேர் தான் சுகமாகறாங்களா? வீட்டுல போய் யாரு பிரியாணி சாப்பிட்டீங்க அவன் எல்லாம் சுகமாகறாங்கல்ல? ஒரு ஆமை 4 பேர் தான் வருது. கர்த்தர் சுகத்தோட வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தோட வைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார், இறங்க வைத்திருக்கிறார், நம்ம வேலை நம்மளையே செய்ய வைத்திருக்கிறார். நிறைய பேர் நம்ம வேலையை நம்மளால செய்ய முடியல, 4 பேர் எதிர்பார்க்கறோம். ஆனா இன்னைக்கு உங்க வேலையை நீங்களே என்ன பண்ணிக்கிறீங்க? அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்ற 2024 உன்னுடைய ஆட்டத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை, உன் அநியாயத்தை நிறுத்து, நான் உன்னை நிரந்தரமாக விடுதலையாக்க போகிறேன். இதை கேட்காமல் இதுல நிலைத்திருந்தா எச்சரிப்பு. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது வாதிக்கப்படும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 39ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் அவர்களை வெட்டி, நிச்சயமா அவர்களை. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேரோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? தற்காலிகமான பக்கத்துல நிரந்தரமான விடுதலை. இந்த கிறிஸ்துமஸ்ல உனக்கு நிரந்தரமான விடுதலை.
இந்த கிறிஸ்துமஸ்ல உனக்கு நிரந்தரமான விடுதலை. இது என்னப்பா, அது மூக்கு பொடியா இருந்தா கூட விடுதலை, வெத்தலை பக்கா இருந்தா கூட, ஒரே ஒரு சீரியல் இருந்தாலும் விடுதலை. இன்னைக்கு சீரியல்லாம் அவுட் ஆகும். இன்னைக்கு சீரியல்லாம் இனிமே போடுறது நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கிறிஸ்துமஸ் பாக்குறேன், பார்த்து பேசுகிறேன், சொல்லுங்க. அல்லேலூயா. சீரியல்லாம் தூக்கி என்ன பண்ணோம், தூக்கி பரமல இல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. ஏசு நாமத்தை புட்டிக்கிடுங்க இல்ல கத்தரே புட்டிக்கிடுவாரு. ஆமா, வாக்கால் போதுல வெளிச்சல அதை புட்டிக்கிட்டாருன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம். பண்ணி போயிடும். சரிங்களா? நம்பர் 2, இரண்டாவது, பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது எல்லா ஜனத்துக்கான நற்செய்தி. இது என்னது? எல்லா ஜனத்துக்கான மிகுந்த, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அப்ப எல்லா ஜனத்துக்கும் சொல்ல வேண்டியது, ஏன் இவங்கிட்ட மட்டும் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தினா அதான் உங்களுக்கு சொல்றேன். அது என்ன பண்றேன், உங்களுக்கு சொல்றேன். ஏங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், அதுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணலாம் சொல்லலாம்ல. எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி தான் இது. ஆனாலும் அதை உங்களுக்கு மட்டும் சொல்ல வந்துக்கிறேன், ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு சொல்ல வந்துக்கிறேன். ஏன்? அப்புறம் பின்னாடி நம்ம கீழே படுத்த பிள்ளை குறிகளை சுற்றி முன்னிலை கிடைக்கிறீங்க. கவனிங்க, ஒரு ஆடு முன்னணிக்கு வந்துட்டாலே அதுக்கு பிறகு அந்த ஆடு ஆலயத்துக்கு போய் தான் வரும். ஏன்னா இந்த காவல்ல காத்துக்கிறாங்க மேய்ப்பர்கள், இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பாத்தீங்கன்னா மாட்டு தொழுவம் இருக்குதுல்ல, அதுக்கு வெளியே என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபுரம் மாதிரி கல் வச்சு கட்டிருப்பாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் புரியும், சரிங்களா? கோபுரம் மாதிரி கல் வச்சு கட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே அந்த கோபுரத்துக்கு உள்ள ஒரு சின்ன அறையை கட்டிருப்பாங்க. அந்த அறையில சின்னதா ஒரு தொட்டி, அதாவது சுண்ணாம்பினால செய்யப்பட்ட தொட்டி கட்டிருப்பாங்க. அந்த தொட்டியில தான் ஆடு பிறந்த உடனே அந்த ஆட்டை கொண்டு அந்த தொட்டியில போடுவாங்க. அதுதான் முன்னணை. அது என்னது? ஏன் அந்த சுண்ணாம்புல பண்ணிக்கிறாங்கன்னா அது கொஞ்சம் வாம்பா இருக்கும், வாம் கொஞ்சம் அனலா என்ன பண்ணும், பிள்ளை பிறந்தான பத்திரிக்கையில கொஞ்சம் வாம் பண்ணுவாங்க பத்திரிக்கையில பிள்ளைய. ஏன்னா அது உள்ளே இவ்வளவு நாள் என்ன பண்ணிடுச்சு இருந்துச்சு, அதனால வாம் பண்ணுவாங்க. அப்படின்னா தாய் கிட்ட சொல்லுவாங்க, அவங்க உள்ளே என்ன பண்ணு கொஞ்சம் கை வச்சு அப்படியே உன்னுடைய நெஞ்சோட என்ன பண்ணிக்கணும், உங்க மேல அப்படியே என்ன பண்ணிக்க அணைச்சு வச்சுக்கோ. எனக்கு தனியா விட்டுறத பிள்ளைய, அது கொஞ்சம் வாம் வேணும், உங்க உடம்புல இருக்கிற சூடு அது கொஞ்சம் என்ன பண்ணும் இருக்கும், பக்கத்துல அணைச்சு வச்சு. பெண்களுக்கு நான் சொல்றது ஈஸியா புரியுது, நீங்க செய்தி பெண்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் நினைக்கிறேன் இல்ல. நல்லா என்ன பண்ணணும், அப்படி அணைச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரிதான் இந்த ஆண்டு பிறந்தவங்க அதை கொண்டு இந்த தொட்டி என்ன அப்படின்னா என்ன சொன்னோம்னா அது பேர் என்னது, முன்னணை. அதான் என்னது, அதுல என்ன பண்ணுவாங்க போட்டுருவாங்க. அல்லேலூயா. சரி, ஓகே. ஏன் அதை கொண்டு உடனே இங்க போடுறாங்க, அது நானே சொல்லிடுவேன் சரிங்களா? ஏன் போடுறாங்கன்னா, இந்த குட்டி பிறந்தவன் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, கண்ணோட திறக்காது. பிறந்த என்ன பண்ணாரு, அங்கிட்டு ஓடும் பாத்தீங்களா. எனக்கு உள்ளே ஒரே இடத்துல உட்காந்துச்சுல, ஆனா அதுக்கு ஒரு போர் வெளியே வந்து என்ன பண்ணாரு, என்ன பண்ணணும், அது ஓட விட்டா கண்ணுக்குள்ள திறக்கல. ஆனா இது மட்டும் ஓட விட்டா எங்கிட்டா போய் எடுத்துருச்சுன்னா, டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, பழுது ஆயிடுச்சுன்னா ஆலயத்துக்கு போக முடியாதுல்ல. அதனால உடனடியா அதை குழந்தை என்ன பண்ணுவாங்க, முன்னணியில போட்டுருவாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி இப்ப தூதர் சொல்றான், நீங்க போங்க தாவீதின் ஊருக்கு, அந்த பிள்ளையை துணிகள்ல சுற்றி முன்னணியில கிடைத்திருக்க காண்பீர்கள். அப்ப முன்னணியில ஒரு ஆடு இருந்தா அந்த ஆடு எங்க போய் ஆகணும், தேவாலயத்துக்கு போகணும். இப்ப முன்னணியில இருக்கிறது யாரு, ரட்சகர். அந்த ரட்சகர் இப்ப எங்க போய் ஆகணும், தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆகணும். கவனிங்க, இந்த ரட்சகர் நான் எடுத்த முதல் பேரான குமாரன், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தேகிற தேவாட்டுக்குட்டியாய் ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார் என்பதை ஏற்கனவே அறிந்த மரியாள் அதை செயல்புறமாக அந்த இடத்துல பிள்ளையை சுற்றி முன்னணியில கொண்டு வந்து செலுத்தினேன். அதாவது முன்னணியில ஒரு ஆட்டின் சத்தம் கேட்டான், ஒரு முன்னணியில ஒரு ஆடு கத்திக்கிட்டு இருந்தாலே அடுத்த மறுநாள்ல பொழுது விடுஞ்சோன்னு அந்த ஆடு ஆலயத்துக்கு போகும்போது இன்றைக்கு முன்னணியிலே பிள்ளை முன்னணியிலே கிடத்தப்பட்டதின் நோக்கம் என்ன, ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தப்பட்ட, ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தப்பட்ட.
ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தப்பட. ஆமே ஆமே. கவனிங்க, நாம இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், தேவ சமூகம் நாங்க சர்ச்சை தானே வந்துக்கிறோம், நாங்க ஆலயம் தானே வந்துக்கிறோம், எங்களுக்கு போய் நீங்க ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தப்படன்னு சொல்றீங்களே. கவனிங்க, அதாவது இன்றைக்கு சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க, அல்லேலூயா, இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வந்துக்கிறீங்க, இன்னைக்கு நீங்க ஆலயத்துக்கு வந்துக்கிறீங்க. இன்னைக்கு மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு வாரமும் வரணும். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறார்? முன்னிலையில்தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக பிறந்த கிறிஸ்து எழுதுறாரு, முன்னிலையில தான் எழுதுறாரு. அது ஒவ்வொரு வாரமும் நீங்க ஆலயத்துக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வாரம் நீங்க ஆலயத்துக்கு வரணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு நாளும் தினமும் வச்சிருக்கீங்க சர்ச்சு, தினமும் சர்ச்சில் நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. அப்ப உங்களுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளுடைய ஆலயமாக்குவதற்கு ஆயத்தமா இருக்கியா? அல்லேலூயா. ஆலயத்துக்கு நீ கொண்டு வரணும். எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஆமென் சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நீங்க வாசிங்க, அப்போ உங்களுக்கு ஒரு யாத்திராமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம், யாத்திராம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல இருந்து படிங்கள். யாத்திராம 23:19 இருந்து. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதற்கனியை உன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. இந்த வசனம் என் பைபிள்ல இருக்குதுன்ற ஒரு ஆமென். ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. அது முதற்கனியை பார்த்தா மட்டும் பார்த்தாது, அது நீ ஆலயத்துக்கு என்ன பண்ணும்? கொண்டு வருவாயாக. வெள்ளாட்டுக்குட்டி அதன் தாயின் போலோட சமைக்க வேண்டாம். வழியிலே உன்னை காக்கிறதற்கோ நான் ஆயத்தமடைந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கோ இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அவர் தான் நம்முடைய மேசியா, நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம், அவர் சமூகத்தில் நீ எச்சரிக்கையாய் இருந்து. அல்லேலூயா. ஆலயத்திலே, ஆமென், ஆலயத்திலே எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. கர்த்தர் நிறைய நேரத்துல உங்ககிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாக்குக்கு என்ன பண்ணு? நீ செவி கொடு. அல்லேலூயா. கர்த்தர் பேசுறாருல, கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா, அல்லேலூயா, கொண்டு வா அப்படின்னு பேசுறாருல, அதுக்கு நீ என்ன பண்ணு? செவி கொடு. அவரை கோபப்படுத்தாரு. ஆண்டு கோபம் வருமா? ஆலயத்தை கெடுத்த ஆண்டு கோபம் வரும். வந்துச்சு ஆல்ரெடி, வந்துச்சா இல்லையா? பாட்டுக்கு வந்தாரு, இவன் புறாவத்துக்கு உட்காந்துக்கிறான். எங்க ஆலயத்துல சவுக்க எடுத்தாரு, அடி அடி நடிச்சாரு. அண்ணா எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஒருத்தவங்க ஏன் அதை பண்றேன்னு யாரும் கேட்கவே இல்லை. நான் சொல்லுமா, ஏன் ஆணுடைய கோபத்து முன்னாடி யாருமே நிக்க முடியும்? கர்த்தருடைய கோபத்து முன்னாடி யாருமே கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தர் என்ன பண்ணக்கூடாது? அவருடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் கோபப்படுவார். அவருடைய ஆலயத்தை கெடுத்தா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கோபப்பட. நீங்கள் தான் கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை ஆலயமாக மாற்ற நீங்கள் ஆயத்தமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆலயம் என்று உங்களுக்குள் வாசமா இருக்கிற தேவனை ஒரு நாள் நீங்கள் புறக்கணிக்க தள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுக்க மாட்டார். எவ்வளவு நாளைக்கு துரோகம் பண்ணிட்டு இருப்பார்? அது என்ன பண்ண அவரு பொறுக்க மாட்டாரு. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அதுதான் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படியான பெரிய நாமம். அந்த நாமம் தான் இயேசுவின் நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதல் கனியை ஆலயத்துக்கு கொண்டு வருவாயாக. நீ ஆலயத்துக்கு வர வாக்குமா எங்க இருக்குது? நீ ஆலயத்துக்கு வர உன்னுடைய இருதயம் எங்க இருக்கு? பேங்க் லாக்கர்ல இருக்கா? பேங்க் லாக்கர்ல இருக்கிற உன் இருதயத்தை ஆலயத்துக்கு கொண்டு வா. அல்லேலூயா. உனக்கு பிடிச்ச ஒரு நபரிடத்தில் இருக்கிற உன் சிந்தையை உன் ஆலயத்துக்கு கொண்டு வா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஆலயத்துக்கு கொண்டு வரணும் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்துக்கு நிறைய நிலங்கள் இருந்தது. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஆலயத்துக்கு நான் தருவேன்னு வாக்கு பண்ணிட்டாங்க. வாய திறந்து என்ன பண்ணிட்டாங்க? சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க பெரும்பாலும் அது என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா அந்த நிலத்துல நிறைய கனிகளை போட்டாங்க, விதையை போட்டாங்க, ஒண்ணு கூட உருப்படவே இல்லை. பல ஆண்டுகள் என்னென்னமோ போனாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, நல்ல மண்ணு தானே பாரு, ஏன் வரமாட்டேங்குது? ஒரு நாள் கரெக்டா சொன்னாரு, அது நீ ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னேன். அது ஆலயத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆலயத்துக்கு கொண்டு வர நான் சொன்னேன். நீ அதை ஆலயத்துக்கு கொண்டு வர நீ வச்சு உட்காந்துக்கிற. அல்லேலூயா. ஆண்டவர் உணர்த்தினாரு. அடுத்த வாரமே ஆலயத்துக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்த வாரமே ஆலயத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? அதை கொடுத்துட்டாங்க. ஆலயத்துக்கு கொடுத்தோம்னா ஆலயம் அந்த நிலத்தின் மேல் பொறுப்பெடுத்து ஆலயம் நிலத்துல செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அல்லேலூயா. நம்ப மாட்டீங்க, 10 வருஷமா கிடைக்காத பலன் ஒரே வருஷத்துல கர்த்தர் தூக்கி போட்டு எழுதி
அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 1 சாமுவேல் புத்தகம் 1:14, 24, 25 அண்ணா அம்மா போயிட்டு ஆலயத்துல கேக்குது. என்ன கேக்குது? ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும். அதை இதெல்லாம் கேட்கறது என்ன பொறுத்து, உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்துனுங்க. அல்லேலூயா. ஆனா அண்ணாவை பொறுத்த வரைக்கும், யூதரை பொறுத்த வரைக்கும், யூத குலத்தை பொறுத்த வரைக்கும், வேதபாதரை பொறுத்த வரைக்கும் அது பொறுத்தனால நியாயப்பிரமாண சட்டம் 613 சட்டத்துல இது ஒரு சட்டம். சொல்ல மாட்டீங்க. ஆமாம். ஏன்னா முதற்காணி எல்லாம் யாருக்குங்க? முதற்காணி படிச்சீங்க. முதற்காணி எங்க கொண்டு வா, கொண்டு வா. அப்ப நம்ம வாரம் சர்ச்சுக்கு வருது. வருஷம் என்ன பண்ணுது? சர்ச்சுக்கு வருது. கவனிங்க, சர்ச்சுக்கு வருது. ஆனா சர்ச்சுக்கு கொண்டு வர வேண்டியதை சர்ச்சுக்கு கொண்டு வரல. சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டியது ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டியது ஆலயத்துக்கு கொடுக்கல. அல்லேலூயா. ஆனா அழுவுது, சாப்பிட மாட்டேங்குது, முறிச்சுக்கு உம்முன்னு வச்சிருக்கு. அவ திட்டுறா, என்ன அந்த மாதிரி சொல்றா அப்படின்லாம் சொல்லுது. பல வருஷங்கள் அழுத்து கொண்டிருக்குது. ஆனா ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு புத்தி வந்துச்சு. போயிட்டு உட்காந்து கேட்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அதை நான் உமக்கே கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் கனி ஆலயத்துக்கு கொண்டு வாங்குற நியாயபரமான சட்டத்துக்கு அந்த அம்மா கீழ்படி கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா. ஆமென். முதல் பேரான குமாரனை எங்க கொண்டு ஆலயத்துக்கு கொண்டு. அல்லேலூயா. அதே மாதிரி 24ஆம் வசனத்தை படிங்க. 24ஆம் வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் வசனம். அவனை பார்த்து பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு துறக்கால் மாவையும் ஒரு துறக்கிய திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. அல்லேலூயா. பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது. ஆனா நம்ம ஆலயத்துக்கு என்ன பண்ணிடுச்சு? கூட்டு போயிடுச்சு. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? கொண்டு வந்து விட்டார். பிள்ளையை 7 இடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். தட் மீன்ஸ் ஆலயத்துல கொண்டு வந்து விட்டார்கள். பிள்ளை சின்ன பிள்ளையா இருந்து கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? விட்டாங்க. கவனிங்க. முதல் பேரான குமாரன் சாமுவேலை கொண்டு வந்து விட்டாச்சு. இப்ப அடுத்து அண்ணாளுக்கு எத்தனை பிள்ளை பிறந்து சொல்லுங்க. டைம் ஆகுது. 5 பிள்ளைகள் பிறந்துச்சு. இந்த அம்மா கேட்கும் போது என்ன கேட்டுச்சு? என்ன கேட்டுச்சு? ஒரு ஆண் பிள்ளையை தாரும். கேட்கறதுதான் ஒண்ணுதான். கேட்காம கொடுத்தது 5. கை தட்டுங்க. நீ ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டியது ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீ கேட்காம இருக்கிறத கூட கர்த்தர் கையில கொடுத்துருவேன். கேட்கணும்னு நினைச்சா ஆண்டவரே எனக்கு கொடுத்து அந்த மாதிரி நீ சாட்சி சொல்லுவேன். அந்த அளவுக்கு கர்த்தரோட ஆசீர்வதிக்கிறார். ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உன் இருதயத்தை வீட்டுல வச்சுட்டு இருக்க கூடாது. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உன்னுடைய பொக்கிஷத்தை பேங்க் லாக்கர்ல வைத்திருக்க கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உன் பிள்ளைகளை வீட்டுல தூங்க வைக்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேரண்ட்ஸ் பண்ற நீ தப்பாதான். ஆலயத்துக்கு பிள்ளைகளை கொண்டு வர வேண்டும் நல்லா தெரியும். ஆனா வீட்டை நல்லா தூங்குறா, நல்ல சமத்தா தூங்கு. நான் வந்து இட்லி சுட்டு சட்னி எடுத்து தரேன். ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுங்க. பிள்ளையை உங்களுக்கு கொடுத்தது காத்து. பிள்ளை ஆலயத்துக்கு கொண்டு வரும். ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய பிள்ளைகளுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வாருங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உங்க இருதயத்தை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உங்க சிந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய உங்கள் முழு சரீர பலத்தை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய தர்ம பாகத்தை காணிக்கையும் ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய முதல் கனியை ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. நான் சொல்றது அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அல்லேலூயா. ஆலயத்துக்கு கொண்டு வரது நீ கையில என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்துக்கு வருவதற்கு ஆயத்தம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ ஆயத்தப்படு. நோன்பு இருக்கிறவர்களை நீ அவர்களுக்கு காவலாளனாய். எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுங்க 2025ஆம் ஆண்டுல 52 வாரம் நான் ஆலயத்துக்கு வருவேன். அதோட இன்ஸ்டால்மெண்ட் தான் வரும். 52 வாரம் நான் ஆலயத்துக்கு வருவேன். நான் ஆலயத்தை மறக்க மாட்டேன். ஆலயத்தை கொண்டு வந்து செலுத்த வேண்டியதை நான் செலுத்துவேன். அல்லேலூயா. இந்த வருஷம் நான் பண்ண தவிர நான் அடுத்த வருஷம் நான் பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அவன் இதெல்லாம் வாயத்திலிருந்து அப்பா கிட்ட சொன்னீங்க. ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுவேன், ஆலயத்துக்கு கொண்டு வந்து வச்சிருவேன், ஆண்டவரே நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே சொன்னல, வாயத்தில சொன்னல. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணு கொண்டு வந்து நீ கேட்காத கூட கர்த்தர் உனக்கு செஞ்சிருவார். தரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க.
கரங்களை அசைத்து அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19-24. அதாவது எரிகோல கிடைச்ச வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரம். ஆண்டவத்தின் அப்பா அதெல்லாம் எனக்கு பரிசுத்தம் ஒண்ணு ஆலயத்துக்கு கொண்டு வச்சிருங்க. யோசுவா அப்படியே செஞ்சு. ஆனா ஆகாம் ஒருத்தன் என்ன பண்ண, வீட்டுல கொண்டு பதிச்சு வச்சிருங்க. ஆலயத்துக்கு கொண்டு வரத உன் வீட்டுல வச்சுட்டாரு, உனக்கு சாபம் வரும். ஆலயத்துக்கு கொண்டு வரத பரிசுத்தமானதை விழுங்கிறது, பரிசுத்தமானதை விழுங்கிறது மனுஷனுக்கு கண்ணி ஆயிடும். ஆலயத்துக்கு கொண்டு வர்றது பரிசுத்தமானது, அது அவங்க வாயில கொடுக்குறது. விளங்குதா? அல்லேலூயா. அது மனுஷனுக்கு என்னவா இருக்கும்? பிள்ளை சின்ன பிள்ளை இருக்கும், ஒப்பு கொடுத்தல, இந்த பிள்ளை ஆண்டவரை உமக்குத்தான் உமக்குத்தான் பாட்டு உமக்குத்தான் உமக்குத்தான். ஆனா கொஞ்சம் வளர்த்தோட எல்லா கிளாஸ், டியூஷனு, கம்ப்யூட்டர் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த டீம்ஸ் கிளாஸ் மட்டும் அனுப்புறது இல்லை, சண்டே கிளாஸுக்கு அனுப்புறது இல்லை, யூத் மீட்டிங்க்கு அனுப்புறது இல்லை. ஆனா பாட்டு மட்டும் உமக்குத்தான். எங்க உமக்குத்தான்? கம்ப்யூட்டர் கிளாஸ் போய் உட்கார்ந்து விலகுதா? ஆலயத்துக்கு கொண்டு வர, ஆலயத்துக்கு கொண்டு வர. புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது சொல்லி முடிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், கொஞ்சம் இப்ப நிதானமா ஒரு 1/4 மணி நேரம் யோசனை பண்ணி சொல்றீங்களா? தற்காலிகமான இரண்டாவது ஆயத்தமா இருக்கு. அதனாலதான் பிள்ளைகள் என்ன பண்ணாங்க, முன்னணியில செலுத்தினாங்க. மூணாவது லூக்காஸ் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க சீக்கிரமாக. தேவதூதர்கள் அவர்களை விட்டு சரி பரலோகத்துக்கு போன பின்பு சரி மேய்ப்பர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, சரி நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தர் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்க்கும் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசிப்பையும் முன்னணியிலே கடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 43வது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்வதற்கு முன்பாக ஒரு இஸ்ரேல் ஜனங்களுடைய ஒரு வழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பெண்களுக்கு, பெண்கள் எல்லாம் பண்ணிக்கிறீங்களா? எல்லாருமே நம்பி பெண்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் ஈஸியா கேட்ச் பண்ணுவீங்க, அதான் சொன்னேன். சரிங்களா? அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருந்ததுன்னா, பெண்களுக்கு அதாவது ரத்தம் வெளிப்படுகிற நாட்கள் என்று ஒரு சில நாட்கள் உண்டு பெண்களுக்கு. அல்லேலூயா. அந்த மாதிரியான நாட்களிலே பெண்களை வீட்டுக்குள்ள வைத்திருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தனித்து இருக்க சொல்லுவாங்க. அது அந்த நாட்களில் என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. இப்ப கூட நிறைய இந்த இடங்கள்ல இருக்கதான் செய்யுது. சரிங்களா? ஓகே. தனித்து இருக்க சொல்லுவாங்க. அப்படி இருக்க சொல்லுவாங்க. ஒருவேளை தனித்து இருக்க முடியலன்னா அவங்களுக்கு மேல எதனா வீடு ரூம் போட்டு அங்க தனியா இருக்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்படி இஸ்ரேல் ஜனங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒருவேளை அந்த வீட்டுல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனித்து இருக்கிறதுக்கு வசதி இல்ல, அந்த பெண் ரத்தம் வெளியே ஏறுகிற அந்த நாட்களிலே அந்த வீட்டிலேயே இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே தீட்டாடுவாங்க. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க? தீட்டு. இது பெரிய ஒரு தீட்டு, பெரிய ஒரு காரியம். நியாயப்பிரமாண சட்டத்துல இருக்குது. சரிங்களா? அதனால என்ன செய்வாங்க, ஒருவேளை இவன் இந்த மாதிரி நாளில வந்துட்டா, அதனால இவன் இந்த மாதிரி இருக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிற ஒரு வீட்டுல 10-15 பேர் இருப்பாங்க. அப்புறம் சரிங்களா? 10-15 பேரு வெளியே போறது ஈஸியா, இல்ல இந்த பெண்ணு மட்டும் வெளியே அனுப்புறது ஈஸியா? 10-15 பேர் வெளியே போறது ஈஸியா, இல்ல இந்த பெண்ணு மட்டும் வெளியே அனுப்புறது ஈஸியா? சொல்லுங்க, எது ஈஸி? பெண்ணு மட்டும் வெளியே அனுப்புறதுதான் ஈஸி. அதனால இந்த ரத்தம் வெளியேறுகிற இந்த காலம் வரைக்கும் அந்த பெண்ணை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. இஸ்ரேல் தேசத்துல யூத மக்கள் இதை இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? வெளியே அனுப்புவாங்க. இப்ப வெளியே அனுப்பிச்சா அவன் எங்க போவா? அவன் எங்க போவானா, ஸ்ட்ரெயிட்டா மந்தையின் துருக்கத்துக்கு போவான். எங்க போவா? மந்தையின் துருக்கத்துக்கு என்ன பண்ணுவா? போவான். அந்த மந்தையின் துருக்கத்தின் பக்கத்துலதான் முன்னணை இருக்கிறது. ஒரு கோபுரம், அந்த கோபுரத்துக்கு கீழே ஒரு அறை, அந்த அறை தான் மந்தையின் துருக்கம். அந்த அறைக்குள்ள ஒரு சின்ன தொட்டி கடிக்கிறாங்கல்ல, அந்த தொட்டி தான் முன்னணி. இப்ப இந்த பெண் அந்த நாட்களில வெளியே போக சொல்லும் போது அவ ஸ்ட்ரெயிட்டா அந்த மந்தையின் துருக்கத்துக்கு என்ன பண்ணுவா? போவான். அந்த காலம் முடிகிற வரைக்கும் மந்தையின் துருக்கத்துல, மந்தை மேற்கோடைய பாதுகாப்புல அவங்களை விட்டுடுவாங்க. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் திருப்பி வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுவா? வந்துருவான். இப்போ ஒருவேளை நீங்க என்ன கேட்கலாம், இவன் வீட்டுக்குள்ள இருந்தா வீட்டுல எல்லாரும் தீட்டு ஆயிடுவாங்கன்னு சொல்றீங்க, அப்போ மந்தையில போனா மந்தை மேற்கொள்ள தீட்டாக மாட்டாங்களா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஆல்ரெடி மந்தை மேய்ப்பர்கள் எல்லாருமே தீட்டானவர்கள் தானே இவங்க சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிட்டேன். ஆல்ரெடி அவங்க யாரு? அவங்களாம் தீட்டானவர்கள், அருவருப்பானவர்கள். அதனால இந்த காலகட்டத்துல அந்த பெண்ணை அங்க என்ன பண்ணிடுவாங்க? அமுச்சுடுவாங்க. இப்ப இதே மாதிரி இப்ப இந்த சம்பவத்தை ஞாபகம் வச்சுட்டீங்களா?
நாம இருக்கா? இப்ப அப்படியே உங்க கற்பனையை இயேசு பிறந்த அந்த செய்திக்கு நேரம் வரும். வரலாமா? வரலாம். இப்போ இயேசு பிறக்க போறாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி மரியாதை யோசேப்பு குடிமதிப்பு எழுதுறதுக்காக பெத்லகேமுக்கு போறாங்க. வராங்களா? வாசிக்கலாமா? ரெண்டாம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம். கலிலேயா நாட்டில் உள்ள நசரேத் ஊரிலே யூதேய நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனா யார் போனா? டக்குன்னு பதில் வரும். யாரு போனா? மரியாளும் அல்லேலூயா முடிச்சுடுவேன். மரியாளும் யோசேப்பு போனாங்களா? போனாங்க. சரி, அப்புறம் அவ்விடத்திலே அவர்கள் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கை. நல்லா எனக்கு பாருங்க, இருக்கைன்னு போட்டிருக்கான். உங்க பைபிள்ல இருக்கைன்னு போட்டிருக்கான். அப்ப இருக்கைன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அங்க இருக்கிறதுக்கு இடம் இருந்திருக்கு. இருக்கிறதுக்கு பெத்லகேம்ல அவங்க இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் என்ன பண்ணிருக்கு? இருந்திருக்கு. இப்போது பாத்தீங்கன்னா இன்னும் பின்னாடி பசங்க படம் தான் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? இந்த படத்துல என்ன காட்டுவாங்கன்னா அதாவது இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாம, அதாவது இவங்களுக்கு உடனே பிரசவ வலி ஏற்பட்டதுனால சத்திரத்தானுடைய அந்த டோரை போய் இவங்க என்ன பண்றாங்க, டக்குன மாதிரி அந்த ஒரு சீன் என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒரு கிரியேஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. சரி, இப்படி இல்ல. அதாவது இவங்க பிரசவ வலி வந்த உடனே சத்திரத்துல போய் கதவை தட்டின மாதிரி கொண்டு வருவாங்க. இது அப்படி கிடையாது. அதாவது வலி வரும்போது ஒருவேளை ஒரு கழுதை கூட உட்கார வச்சு இந்த கழுத்து மேல நம்ம என்ன பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்க? கழுத மேல இவங்களை ஏற்றி உட்கார வச்சு யோசிப்பு அப்படியே தாங்கினே என்ன பண்ணுவாரு, அப்படியே போவார். இப்பதானே வருது. அது கிடையாது. இதெல்லாம் கருணாமூர்த்தி டைரக்டர் பண்ண வேலை. சரிங்களா? கருணாமூர்த்தி டைரக்டர் இப்படி பண்ணிட்டாரு. ஆனா நம்ம டைரக்டர் வேற மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம டைரக்டர் பண்றது கருணாமூர்த்தி டைரக்டர் பண்ணதே பாத்துக்கிறாங்க. ஏன்னா பாத்து நல்லா பேடி பசங்க பாக்குறாங்க. அவங்கள போய் கேள்வி சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, இவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் போதுதான் இவங்களுக்கு பிரசவ வலி வந்துச்சு. யாருக்கு? மரியாதை. இப்ப பிரசவ வலி வந்தோன்னா பிள்ளை என்ன பண்ணலாம், பெற்றெடுக்கணும்ல. இப்ப இந்த வீட்டிலேயே பிள்ளைய பெற்றெடுத்தா இவருடைய ரத்தம் வெளிப்படும். பெண்களுக்கு நான் சொல்றது புரியும். இவ வீட்டிலேயே பிள்ளைய பெற்றெடுத்தா அவளுக்கு என்ன செய்ய, ரத்தம் வெளிப்படும். இந்த ரத்தம் வெளிப்பட்டா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்ன ஆயிடுவாங்க, சீராடுவாங்க. ஏன்னா வீடு இல்லாத அளவுக்கு யோசேப்பு ஒண்ணும் பரதேசம் கிடையாதுங்க. அவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர். ஏன்னா யூத குலத்தை சேர்ந்தவர். அவருக்கு வீடுலாம் என்ன பண்ணிச்சு, இருந்துச்சு. அந்த வீட்டுல அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்து தங்கி இருக்கிறதுனால கூட்டம் அதிகமா இருந்தாங்க. பைபிள் சொல்லி சத்திரத்துல அவர்களுக்கு இடம் இல்லாது. அவ சத்திரம், தமிழ் வேதாகமத்துல சத்திரம் என்று போடப்பட்டது. ஆங்கில வேதாகமத்துல வேறொரு வார்த்தை இடம்பெற்று கவனிங்க. அதாவது அபார்ட் ஃப்ரம், மேல் வீடு, மேல் அறை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது நிறைய பேர் இருந்தபடினால அந்த வீட்டுல அவங்களுக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒரு அறை இல்லாதபடினால அவங்க வெளியே என்ன பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்ப அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்புறது ஈஸியா, இல்ல யோசேப்பு மரியாதை மட்டும் வெளியே வருது ஈஸியா? சொல்லுங்க. யோசேப்பு மரியாதை வெளியே வருதுதான் ஈஸி. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல அதான் சத்தம், அங்க இடம் இல்லாதபடினால, அந்த சூழல் இல்லாதபடினால, வசதி இல்லாதபடினால மரியாதை யோசேப்பும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க இப்ப எங்க போனோம், மந்தையின் துருக்கத்துக்கு போனோம். எங்க போனோம், மந்தையின். பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்படித்தானே இருக்கு. அந்த மந்தையின் துருக்கத்துக்கு போகணும்ன்றதுக்காகதான் ஸ்ட்ரெயிட்டா மரியாதை யோசேப்பும் மந்தையின் துருக்கத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. மந்தையின் துருக்கத்துக்கு போய் பிள்ளை பிறந்தோடனே அந்த பிள்ளைய துணிகள்ல சுற்றி எங்க போட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன இருக்குது, முன்னாடி அதான் இருக்குது, அதுல போட்டாச்சு. இப்ப சொல்றது விலகுதா? இப்ப இயேசு ஏன் முன்னாடிக்கு வந்தாரு உங்களுக்கு? இப்ப இதோட முடியல. முன்னாடியில இயேசு வந்துட்டாரா, போட்டாங்களா? இப்ப முன்னாடி இருக்குது. இப்ப ஒரு ஆடு பிறந்த உடனே அந்த ஆடு எடுத்து எங்க போடுவாங்க, முன்னாடியில போட்டுட்டாங்க. முன்னணியில போடப்பட்ட ஆடு எங்க போகணும், ஆளுதான் போகணும். இப்ப அதே மாதிரி முதல் பிறந்த குமாரன் இயேசு பிறந்தாரு. இப்ப இந்த இயேசு முன்னணியில கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. இப்ப இந்த இயேசு எங்க போனோம், ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு போகணும்னா அதுக்கு முன்னாடி மேய்ப்பர்கள் வந்து இந்த முன்னணியில கிடத்தப்பட்ட இந்த ஆடு எந்த ஒரு பழுதும் இல்லாம நல்லா இருக்குதான்றதை இவங்க செக் பண்ணி பார்க்கணும். யார் பார்க்கணும், மேய்ப்பர்கள் தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். ஆகவே மரியாள் பிள்ளைய பெற்று துணிகள்ல சுற்றி முன்னணியில கிடத்தியாச்சு. ஆனா கிடத்துல இயேசு என்னும் ரட்சகர் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் அவரிடத்துல எந்த ஒரு பழுது இல்லை என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும், சோதனை பண்ணி பார்க்கணும். அந்த சோதனை
பண்ணி பார்ப்பதற்காகத்தான் முதலாவது செய்தி இயேசு பிறந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சவங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இதனாலதான் மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி. நான் இந்த பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது இந்த கொஸ்டின் உங்களுக்கு வச்சேன். இப்ப அதுக்கான பதில நான் சொல்லிட்டேன். கலங்குதா? அல்லேலூயா. அப்ப தேர்ட் பாயிண்ட், மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா பழுதற்றதா இருக்கு. பழுதற்றதா, நம்ம பழுதற்றவர்களா நம்மள எந்த ஒரு பழுதும் என்ன பண்ணக்கூடாது. உன்னத பாட்டின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கவனிங்க, சாலமோன் ராஜா சூலமித்தியால பார்த்து சொல்றான், என் பிரியமேனி ரூபவதி, உன்னில எந்த ஒரு பழுதும் இல்லை. உன்னில என்ன இல்ல? எந்த ஒரு பழுதும் இல்லை. நமக்குள்ள பழுது இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம பழுதோட வந்து நிக்கிறோமா? பழுது இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. முன்னிலை கிடைக்கப்பட்ட இயேசு கவனிங்க, வந்தாங்களா மேய்ப்பர்கள்? கிடைக்கப்பட்ட இயேசுவை பார்த்தாங்களா? யோசேப்பு மரியாதை முன்னிலை கிடைக்கப்பட்ட இயேசுவை பார்த்தாங்களா? பார்த்தாங்க. இயேசு இடத்துல எந்த பழுதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கை தட்டுமா ஆண்டவருக்கு. இடத்துல எந்த பழுதும் இல்லை. பைபிள் சொல்லுது, உடனே அவர்கள் வந்து அந்த கண்ட செய்தியை எங்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அடையாளத்தை நீங்களும் நானும் காட்ட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள எனக்குள்ள எந்த பழுது இருக்கிறது, எந்த பழுது இருக்க வேண்டாம். இன்னைக்கே அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, சரி பண்ண ஆண்டவரை வாழ்க்கையில எந்த ஒரு பழுதும் இருக்க என்னை முற்றிலுமாக கரத்துல என்ன பண்றேன், நான் ஒப்பு வைக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதெல்லாம் நீங்க எழுதி வைத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் படிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதெல்லாம் படிங்க. நமக்குள்ள எந்த ஒரு பழுதும் பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மட்டும் படிங்க, முடிச்சிடுறேன். எபிரேயர் 9:14 இதை மட்டும் படிங்க, முடிச்சிடுறேன். 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அப்படிப்பட்ட ஒரு பழுதற்ற பலியாக நாம் இன்னைக்கு மாற வேண்டும். கிறிஸ்து பழுதற்ற பலியாக உங்களுக்காக எனக்காக என்ன பண்ண ஒப்பு கொடுக்கப்பட்டா நாமும் சொல்லுங்க பழுதற்றவர்களா. இன்னைக்கு நம்ம மாதிரி நமக்குள்ள ஏதாவது ஒரு பழுது இருக்கு, என்ன பண்ணுங்க. சரி, 3 காரியம் சொன்னேன். முன்னணிக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? விடுதலை அல்ல, விடுதலை கொடுக்க. 2வது ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தப்பட்ட. 3வது பழுதற்றதாக இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த 3 காரியங்களை நம்ம வாழ்க்கையில செயல்பட்டா அப்படிங்க அந்த அடையாளம் தாவீதின் ஊர்ல முடிஞ்சு போச்சு. ஆனா நாம இன்றைக்கு இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் மாறி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுனால, புது ட்ரெஸ் போட்டுருக்கிறதுனால, வீட்டுல போய் பிரியாணி செய்யறதுனால, ஸ்டார் பங்கு போட்டுருக்கிறதுனால, இன்னைக்கு ஈவினிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்ல எங்கேயோ சொந்தக்காரங்க வீட்டுக்கோ வெளியே போய் சுத்தி பாக்குறதுனால கிறிஸ்துமஸ் இல்லைங்க. அந்த அடையாளத்தை இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த அடையாளத்திற்காக அந்த 3 காரியங்களை நம்ம என்ன பண்ணணும் செய்ய எதிர்ப்பு கொடுக்க போறீங்க. என்னோட ஆண்டவர் பேசுறேன். எல்லாம் தேவ சமுதிரம் எழுந்து நினைச்சு ஒப்பு கொடுக்கலாம். நன்றி. சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரும் இயேசுவே. சாஸ்தாங்கம் செய்யவாரும், சாஸ்தாங்கம் செய்யவாரும்
தீரத்தோடே செய்தி பாடி விழுதின் தந்தன் தீமாவிலே சாஸ்தானம் செய்யவா சாஸ்தானம் செய்யவா மண்ணிலே கிடக்கப்பட்ட இயேசுவுக்கு ஓ மகிமை தேவாதி தேவா தேவாதி தேவா ஜோதிய ஜோதி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். ஓ முன்னணியிலே கிடத்தப்பட்ட இயேசுவுக்கு அன்னைக்கு முன்னணியிலே கிடத்தப்பட்ட இயேசுவை காண்பித்த அந்த அடையாளம் இன்றைக்கு அந்த அடையாளம் நீங்களும் நானுமாக மாற வேண்டும் என்பது